ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய கிருத்திக் மாவட்டத்தில் ஸ்ரீமதின்ற ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. கடந்த ஜூன் 23, 2026 அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஓட்டு வீடு, பழைய வீடுக்குள்ளே வந்து ஹெவியாக நாத்தம் வந்துட்டுருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளிப்பக்கமாக பூட்டு போட்டிருக்கு. அந்த வீட்டில் மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. ஒரு வயசான அம்மா, ஒரு வயசான தாத்தா, அதே மாதிரி அவங்களுடைய 24 வயசான ஒரு சின்ன மருமகள். இவங்க 3 பேரும் அங்கே இருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 4 நாளாக அவங்கள காணோம். அவங்க எல்லாரும் குடும்பத்தோட வெளியூர் போயிருப்பாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நினச்சாங்க. இத்தனைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வெளியே போகும்போது யார்கிட்டையுமே சொல்லிட்டு போகல. ஆனால் இப்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஹெவியாக நாத்தம் வந்த உடனே பக்கத்து வீட்டில் இருக்க ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் இருக்க ஆட்கள் கால் பண்ணுறாங்க. தௌலத்துன்ற 60 வயசான ஒரு கிழவர் இருக்கார். அவர் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் ஆஃபில் இருக்குது. அதனால் அவங்களுடைய மருமகள் பிரீத்தி குமார்ன்ற 24 வயசான ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபோனும் ஆஃபில் இருக்குது. அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, பிரீத்தி குமாருடைய கணவர், அவர் ஹைதராபாத்தில் கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ள வந்து ஹெவியாக நாத்தம் வந்துட்டுருக்கு. உங்கள் வீட்லையுமே யாருமே இல்லை. கடந்த ஒரு 4 நாளாக பூட்டி இருக்குது. அவங்க எங்கே போனாங்க தெரியல. என்னப்பா அந்த மாதிரி நாத்தம் வந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதை கேட்ட அனிலும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா கடந்த ஒரு 4 நாளாக தன்னுடைய அப்பா, மனைவி அவங்க 2 பேத்துக்குமே தொடர்ந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோன் எல்லாம் ஆஃபில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போது இவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு பயம் அதிகமாகுது. உடனே வீட்டோட பூட்டை உடச்சி உள்ளே பாருங்க அப்படின்னு பக்கத்து இருக்காரங்கள உள்ளே பார்க்க சொல்கிறாரு. அதை கேட்ட பக்கத்து இருக்காரங்களும் பூட்டை உடச்சி சில பேர் ஒன்றா சேர்றாங்க. பூட்டை உடச்சி நேராக உள்ளே போகிறாங்க. பார்த்தா நடு வீட்டில் நடு ஹாலில் அந்த அணிலுடைய அம்மா 56 வயசான தேவின்றவங்க இறந்து போய் பிணமாக கிடக்காங்க. முகமெல்லாம் கருத்து போயிருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் புழுவெல்லாம் இருக்குது. இறந்து போய் புழு வச்சிருக்கு. அதான் நாத்தமாக வந்துட்டுருக்கு. இதை பார்த்த உடனே அவங்களாம் ஆடி போகிறாங்க. உடனே அணிலுக்கு அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி போலீஸுக்கும் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்த உடனே கொலைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா கழுத்து அறுபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பல பொருட்கள் உடஞ்சி போயிட்டு கீழேயும் சதுரி கிடக்கு. பீரோலாம் திறந்து கிடக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சு போகுது. ஆனால் அந்த வீட்டில் இருக்க மிச்சம் 2 பேரும் எங்கே போனாங்க? 60 வயசான தௌலத்துன்ற அந்த கிழவன், இந்த இறந்து போன பெண்ணுடைய கணவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மருமகள் 24 வயசான பிரீத்தி, அவங்க 2 பேருமே ஆளை காணோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாமே சதுரி கிடக்கு. வீடும் வெளிப்பக்கமாக பூட்டி இருக்குது. அப்போ இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா? அந்த 2 பேரும் எங்கே போனாங்க? ஒருவேளை அவங்க தான் இந்த பாட்டியை, இந்த பெண்ணை வந்து கொலை பண்ணாங்களா? அப்படி பண்ணால் எதுக்காண்டி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க அப்படின்னு பல கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. இதுக்கடையிலேயே அனிலும் அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. தேவியுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அந்த பாடியை வந்து ஒப்படைச்சிடுறாங்க. தன்னுடைய அப்பா, மனைவி 2 பேரும் இல்லாமே தமாவுக்கு அனில் காரியமெல்லாம் பண்ணி முடிக்கிறாரு. அவருக்குள்ளேயே பல கேள்விகள். தன்னுடைய அப்பா மற்றும் மனைவி அவங்க 2 பேரும் எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சு, தமாவை இந்த மாதிரி பண்ணது யார் அப்படின்னு அவருக்குள்ளேயும் பல கேள்விகள். அதே கேள்விகள் போலீஸ்குள்ளே இருக்குது. அவங்களும் ஒரு பக்கம் என்கொயரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அனில்கிட்டையும் பல கேள்விகளை கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு எதுவும் தெரியல. ஏன்னா கல்யாணம் முடிச்சு வெறும் 2 மாதத்தில் தன் மனைவியை இந்த வீட்டில் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அவர் விட்டு போயிட்டாரு. 3 மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 4 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் தான் வீட்டுக்கு வந்து போவார். வந்தாலும் 2 நாள் 3 நாள் தங்கியிருந்துட்டு திரும்ப ஊருக்கு போயிடுவார். அதனால் அவருக்கும் பெருசாக எதுவுமே தெரியல. போலீஸ்காரங்களும் தௌலத்துடைய ஃபோன் நம்பரு, பிரீத்தி குமாருடைய ஃபோன் நம்பர், 2 பேர்த்துடைய ஃபோன் நம்பருமே ட்ராக் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோனு ஆஃபில் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்கொயரி பண்ணுறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சா, ஏதாவது சவுண்டு கேட்குமா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சார், கடந்த ஒரு 2-3 வாரமாக அந்த வீட்டுக்குள்ளே அதிகமாக பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக கத்திட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு குறிப்பிட்டு தெரியல. ஆனால் ரொம்ப அதிகமாக கத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை, என்ன பகை? இந்த பெண்ணை கொலை பண்ணிவிட்டு ஒரு மாமனாரும் மருமகளும் எதுக்காண்டி ஊரை விட்டு ஓடி போகணும், எதுக்காண்டி தப்பிச்சு போகணும், அவங்க 2 பேரும் இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு பல கேள்விகள். அதே மாதிரி அந்த கிராமத்தில் பார்த்தோன்னா சிசிடிவி கேமராவும் எதுவுமே கிடையாது. மாமனார் மருமகள் 2 பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறத யாரும் பார்க்கல. தேடிட்டே இருக்காங்க, என்கொயரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் இருக்க பல லாஜுக்கெல்லாம் போலீஸ் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரியா தேவி இறந்து போய் ஒரு வாரம் கழிச்சு தௌலத், பிரீத்தி குமாரி அவங்க 2 பேருமே பக்கத்து சிட்டியில் இருக்க ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. இன்ஃபார்மர் மூலமாக தெரிய வருது. டேரெக்டாக போலீஸ்காரங்க அங்கே போகிறாங்க. லாட்ஜில் மாமனார் மருமகள் 2 பேருமே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்க முகத்தில் எந்த விதமான ஒரு பதட்டமும் கிடையாது. போலீஸ் அவங்கள கைது பண்ணுறாங்க. திரும்ப ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது தான் பல திடுக்கிற உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, கடந்த ஒரு வருஷம் முன்னாடி பிரீத்திக்கும் அனிலுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் கல்யாணமான ஒரு 2 மாதத்தில் பார்த்தோன்னா அனில் தன் மனைவியை தன் வீட்டில் விட்டுட்டு அவர் ஹைதராபாத்துக்கு வேலைக்கு போயிட்டாரு. தன் மனைவியை அவர் கண்டுக்கல. கல்யாணம் ஆகிட்டு வரும் 2 மாதம் மட்டும் குடும்பம் எடுத்துட்டு அப்படியே விட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ வீட்டில் இருக்க பிரீத்தி குமாரி தனிமையில் வர்றாங்க.
அவங்களால அந்த தனிமையை தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி குமாரி பார்த்தோன்னா நிறையா ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. சோஷியல் மீடியாவுக்கு ரொம்ப அடிக்ட்டு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது தன் மருமகளை அந்த மாதிரி தன் பையன் தனியாக விட்டு போன பிறகு அதே வீட்டில் இருக்க தௌலத் அவருடைய வயசு 60. அவர் என்ன பண்ணுறாரு, தன் மருமகளுடைய அழகை பார்த்து ஆசைப்படுறாரு. அவங்கள அடைய ஆசைப்பட்டு அவங்கக்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள என்கரேஜ் பண்ணுறாரு. நீ இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்த இல்லையா, நீ எதுக்கு சும்மா இருக்க, இன்னும் ரீல்ஸ் எல்லாம் போடு, நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால் பிரீத்திக்கும் தன் மாமனாரை ரொம்ப பிடிச்ச போது அதே வீட்டில் ரீல்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, டான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க மாமனார் தான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நாட்கள் போக போக மாமனார் மருமகள் அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி குமாரிக்கும் தன் மாமனாருடைய நோக்கம் ரொம்ப பிடிச்ச போகுது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய நோக்கம் வந்து புரியாமல் இருக்காது. எதுக்காண்டி பழகுறாங்க, எதுக்காண்டி இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பிரீத்திக்கும் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தவறுன்னு தெரியும் போது அவங்க விலகி போகணும், அது தப்பு தான். ஆனால் பிரீத்தி குமாரி விலகி போகல. அவங்க ஆல்ரெடி தனிமையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அதுக்காண்டி 60 வயசான தன்னுடைய மாமனார், ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாமனார் மேலே அவங்க ஆசைப்படுறாங்க. அவர் கூட ஒன்றா உறவு வைக்க அவங்களும் சம்மதிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அதே வீட்டில் ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மாமனார் மருமகள் இவங்க 2 பேத்துக்கு இடையில் தவறான உறவு வந்து ஆரம்பிக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே தௌலத்துடைய மனைவி தேவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வயசு 56. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க தன் கணவன் அதே மாதிரி மருமகள் 2 பேத்துக்கு இடைப்பட்ட அந்த நெருக்கத்தை பார்க்குறாங்க. அது தப்பாக இருக்குன்னு அவங்களுக்கும் புரியுது. ஸோ தன் கணவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கேட்கவே இல்லை, திரும்ப திரும்ப பழகிட்டே இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது கடந்த ஜூன் 5 வாக்கில் பார்த்தோன்னா நைட்டு தேவி அதே மாதிரி இந்த தௌலத் இவங்க 2 பேருமே ஹாலில் தங்கிட்டு இருப்பாங்க. அவங்க மருமகள் பிரீத்திக்குன்னு தனியாக ஒரு அறை வந்துருக்கு, ரூம் வந்துருக்கு. அங்கே அவங்க தனியாக தூங்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து தேவி நைட்டு சடனாக எஞ்சி பார்க்கும்போது பக்கத்தில் அவங்க கணவரை காணோம். என்னாச்சு, தன் கணவர் எங்கே போனார் அப்படின்னு அவங்க எஞ்சி பார்க்கும்போதே தன்னுடைய மருமகள் அறைக்குள்ளே சவுண்டு கேட்டுருக்கு. அதை கேட்ட தேவிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உடனே அவங்க கோவத்தோடையே அங்கே எஞ்சி போகிறாங்க. கதவு திறந்து நேரடியாக உள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கேவலமான காட்சியை அவங்க பார்க்குறாங்க. தௌலத் அதே மாதிரி மருமகள் பிரீத்தி அவங்க 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. அந்த காட்சியை பார்த்த தேவி ஆடி போகிறாங்க. உடனே அவங்க 2 பேர்த்தையுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சண்டை வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இந்த இடத்துல தேவி ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணுறாங்க. அதை உடனே தான் பையன்கிட்ட சொல்லலை. அதே மாதிரி தன் மருமகள் அப்பேற்பட்ட ஒரு கேவலமான எண்ணம் இருக்க தன் மருமகளை வீட்டை விட்டு அவங்க வெளியே அனுப்பலை. தன் கணவனையும் சரி மருமகளையும் சரி திட்டுறாங்களே தவிர திட்டிக்கிட்டு அதே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையுமே அதே வீட்டில் வச்சுருக்காங்க. என் பையன் வரட்டும் நான் சொல்கிறேன், என் பையன் வரட்டும் நான் சொல்கிறேன்னு தன் பையன் ஊர்லேருந்து வர வரைக்கும் அவங்க காத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்போ இருந்து ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. தன்னுடைய கணவன் மருமகள் 2 பேரும் ஒன்றா இல்லாதபடி ஒன்றா இருக்க விடாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. டெய்லி பிரீத்தி கூட பெட்ரூமில் அவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்ரூமை பூட்டி அந்த சாவி கூட அவங்க தான் பையில் வச்சுக்கிறாங்க. தூங்கி எஞ்ச பிறகு இவங்க திறந்த மட்டும்தான் திறக்க முடியும். அதே மாதிரி வெளியே போனாலும் இவங்களுடைய பர்மிஷன் கேட்டு தான் வெளியே வந்து போக முடியும். வெளியே இந்த தௌலத் வந்து இருக்கான். வீட்டுக்குள்ளே எந்நேரம் பார்த்தாலும் தேவி முழிச்சே இருக்காங்க. தன் கணவன் மருமகள் 2 பேர்த்தையுமே ஒன்றா சேர விடாதபடி ரொம்பவே குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பிரீத்தி தௌலத் அவங்க 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக பிரீத்தி இப்போ தன்னுடைய புருஷனோட கட்டின புருஷனோட தன்னுடைய மாமனார் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காண்டி இடைஞ்சலாக இருக்க இந்த தேவியை ஒழிச்சுக்கிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. வழக்கம் போல் ஜூன் 19 அன்னைக்கு பிரீத்தி தேவி அவங்க 2 பேருமே அவங்க பெட்ரூமில் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடுராத்திரியில் சடனாக பிரீத்தி எந்திரிச்சு எனக்கு அந்த மாதிரி வெளியே ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவிகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு தேவியும் எஸ்கார்டாக வந்து போகிறாங்க, கூடவே வந்து போகிறாங்க, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியே தனியாக விட்டால் ஏதாவது அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க அதை பண்ணுறாங்க. தேவியும் பிரீத்தி கூட ஒன்றா சேர்ந்து அந்த அறையிலேருந்து வெளியே போகிறாங்க. ஆனால் வெளியே இந்த தௌலத் காத்திருக்கான், பிளான் படி காத்திருக்கான். வெளியே தேவி போன உடனே தௌலத் என்ன பண்ணுறான், அவங்களுடைய கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறான், வாயையும் கெட்டியாக பிடிச்சிக்கிறான். அப்போ பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, ரெடியாக அங்கே ஒரு கத்தியை மறைச்சா வச்சுருக்காங்க. அந்த கத்தி எடுத்து தேவியுடைய கழுத்தை இருக்கிறாங்க. அதே ஸ்பாட்டில் துடிதுடிக்க தேவியை கொலை பண்ணுறாங்க. அப்படி கொலை பண்ண பிறகு பிரீத்தி தௌலத் அவங்க 2 பேருமே அவங்களுடைய சில துணிகள் அதே மாதிரி முக்கியமான சில பொருளை மட்டும் எடுத்துட்டு அந்த வீட்டில் வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இருக்க துணி பாத்திரத்தையும் களைச்சி போட்டு ஒரு திருட்டு அந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு அந்த வீட்டையும் பூட்டிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த லாட்ஜில் பதுங்கி இருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்க இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி டேரெக்டாக அந்த லாட்ஜுக்கே போயிட்டு அவங்கள கைது பண்ணுறாங்க. ஃபைனல் அவங்கள என்கொயரி பண்ணும்போது இந்த உண்மை எல்லாமே வெளிவந்துடுது. சொல்லப்போனால் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே இன்னொரு முக்கியமான காரணம், போலீஸ் கண்டுபிடிக்காத இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா இந்த அனில் தான். ஏன்னா கல்யாணம் முடிச்ச ஒரு பொண்ணு வந்து உங்கள் வீட்டுக்கு வாழ வர்றாங்க, உன்னை நம்பி உங்க கூட வாழ வர்றாங்க அப்படின்னா அவங்கள கூட வச்சுருக்கணும். கல்யாணம் முடிச்சு வரும் 2 மாதம் மட்டும் கூட இருந்துட்டு வாழ்க்கை நடத்திட்டு விட்டு ஓடி போனால் அது நல்லது கிடையாது. ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு ஆரம்பத்தில் இருந்த பிறவிக்குடனுக்கு எதுவுமே தெரியாது, எதை பற்றியுமே ஃபீல் பண்ண மாட்டான். ஆனால் சடனாக அவனுக்கு ஒரு கண் பார்வை கொடுத்துட்டு திரும்ப ஒரு மாதம் வாழ விட்டுட்டு திரும்ப
அந்த கண் பார்வை படைச்சிட்டோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து ஆரம்பத்தில் வந்து தன் உணர்ச்சிகளை அடக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் சடனாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டு ஒரு குடுத்தனம் நடத்திட்டு திரும்ப அதெல்லாம் விட்டு போகும்போது அவங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. அது ரொம்ப ரொம்ப இயற்கை. ஸோ இதை நான் காரணம் காட்டி இந்த பிரீத்தி குமாரியும் அதே மாதிரி தௌலத்தும் பண்ணது சரின்னு நான் சொல்ல கிடையாது. அவங்களும் பண்ணது மிகப்பெரிய துரோகம் தான், மிகப்பெரிய தவறு தான். ஸோ ஓவராலாக இதெல்லாம் வச்சு இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் என்ன நீ சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக என்னால் மட்டும் இல்லை, யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுடைய எண்ணமும் மாறுபடும். ஸோ ஓவராலாக இந்த கேஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த கேஸ் பற்றின உங்களுடைய கருத்துன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.